திவ்யாஸ் டைரி. இன்றைக்கி நெல்லூர் ஸ்பெஷல் கார தோசை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 வரமிளகாவை ஊற வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக 20 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு அந்த வரமிளகாவை மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த கார தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு சிம்பிள் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஸோ சட்னி ரெடி. கல் நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை தோசையில் அப்ளை பண்ணிக்கலாம். நெல்லூர் கார தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.